வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில்லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நாங்கள் 10 கோடி அரக்கர்தம் வீரர் வருகின்றனர். ராமன் ஒருவராக நின்று அவர்களை வெல்லுகிறான். தேவர்கள் வியந்து பாராட்டுகிறார். எஞ்சிய அரக்கர்கள் தெய்வ படக்கலம் கொண்டு ராமனை தாக்க வருகிறார்கள். அதற்கு இணையான தெய்வ படைகளையே கொண்டு ராமன் அவர்களை தடுக்கிறார். தேவர்கள் துயரம் தீர்ந்து ராமனை வாழ்த்துகிறார். காரணம், இவர் மண்ணுலகு வந்தது மசரத கணைகளால் நீர் செய்து நிசரத வாழ்வு தருதன. தசரதன் மதலையாய் தரணி வந்தது கணைகளால் நீர் செய்ய. அதை நடந்துச்சு. மெய்வெளி அரக்கரால் விண்ணும் மண்ணும் செய்தவும் இழந்தன. அவர்களுக்கு துன்பத்தை நீக்கி அமைதியை வழங்கத்தானே திருமால் ராமனாக வந்தார். அரக்கர்கள் ஒவ்வொருவராக வீழ்கின்றனர். ராமன் மீண்டு வந்தவுடன் குரங்கு சேனை அவர் பின் வந்தது. அங்கே ராக்கதர் சேனைக்கு ராவணன் தலைமை தாங்குகிறார். ராவணன் வருவதை பார்த்தவுடன் லக்குவன் சீறு கொண்டு பாய்கிறார். ராவணன் மோகப்படையும் லக்குவனின் ஆழிப்படையும் மோதுகின்றது. இடையே வீடனன் செல்கிறார். வீடனன் பார்த்தவுடன் ராவணனுக்கு சினம். என்னதான் இருந்தாலும் நான் கூட பிறந்த தம்பி வேத்த சேனையோட போயிட்டு தன் எதுக்க வரானோன்னு தெய்வ வேல் எடுத்து எறிவான். அந்த வேலுக்கு யாருமே நிற்க முடியாது. வீடனை என் உயிர் போயிடும் அப்படின்னு அழுகிறான். சுக்கிரன் ஓடி வர்றான். என் மார்பிள் அதுக்கு தாங்கிக்கிறார். அனுமன் வந்தான். அங்கதன் வந்தான். இளைய பெருமாள் லக்குவன் வந்து, உங்க அனைவரையும் காப்பது என் கடமை, நீ எல்லாரும் பின்னால போங்க அப்படின்னு அந்த வேலை தன் மார்பில் வாங்கிக்கிறார். வாங்கியவுடன் அவர் வீழ்ந்து விடுகிறார். அந்த தருணத்திலே ராவணனின் தேரையும் சாரதியையும் வீடனன் வீழ்த்துகிறார். வீடனை கொல்லலாமா என்று ராவணன் யோசிக்கும் போது, இவன் பசு, இவனை நான் வீழ்த்தி என்ன செய்ய போகிறேன் என்று வேறு இடம் சென்று விடுவான். மயங்கிய லக்குவனை மீண்டும் மருத்துமலை கொண்டு வந்து அனுமன் எழுப்பி விடுவான். ராமன் அனுமனை தழுவுகிறார். அறம் வெல்லும், பாவம் தோக்கும், இருமையை நோக்கும் என்று கூற ராமன் அனுமனை வாழ்த்துகிறார். இளவலை நோக்கி, ஐயா, சூரியன் குலத்துக்கு ஏற்ற அளவினம் அடைந்தோர்க்காகி மண்ணுயிர் கொடுத்த வன்மை துளவியல் தொங்கலாய் நீ அன்னது துணிதாய் என்றால் அளவு உண்டோ செய்வதற்கு அனுப்பியார். சூரிய குலத்தில் வந்த இளவலே, உன்னை எதிர்க்க யார் உண்டு இந்த படைக்களத்தில், இந்த போர்க்களத்தில் என்று பாராட்டுகிறார். மூலபால படை களத்திலே இருக்கிறது. அதை முடிப்பதற்கு சுக்ரீவன் தலைமையில் ஒரு வானர சேனை, அதை காப்பதற்கு வீடன். பெரும் போர் நிகழ்கிறது. அங்கே மனித உடல்களும் வானர பிரேதங்களும் கிடக்கின்றன. அவற்றிற்கு மத்தியிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் வீரரை காண ராவணன் வருகிறார். போர் களத்திலே அரக்கர்தம் வீழ்ந்து கிடப்பதை பார்த்து ராவணன் சினம் கொள்கிறது. ராவணன் சினம் கொண்டால் உலகம் சுருக்கும். போர்க்கோலம் பூணுகிறார். 1000 பேய்கள் ஓட்டிய தேரில் ஏறுகிறார். ராமன் தேர் இல்லாமல் இருக்கிறார். மிகப்பெரிய படையும் 1000 குதிரை போட்டிய தேரில் ஏறிக்கொண்டு கவசம் அணிந்து இலங்கை வேந்தன் வருகிறார். இந்திரனின் தேரை
இந்திரனின் தேரை சிவன் அனுப்புகிறார். அந்த தேரை செலுத்துவதற்கு தன் சாரதியாகிய மாதரியை அனுப்புகிறார். முப்புறம் எரித்தவனும் நான்முகனும் முன்னாள் அப்பகல் இயற்றி உள்ளது 1000 அருக்கருக்கு ஒப்புடையது. ஊழி காணும் உலைவுலா பெருயில் தேர் வருவது இந்தனது எந்தாய் இது நினக்கு. அப்பொழுதும் ராமன் களிப்புற்றார் இல்லை. மாதலி வதனம் நோக்கி, மன்னர்தம் மன்னன் மைந்தன் காதலால் கருமம் ஒன்று கேட்டியால் கழித்த சிந்தை ஏற்ற பின்றை என் சோயை நோக்கி செய் துடிப்பில்லை. எனக்கு இந்த போரில் ஆர்வம் இல்லை, என் கடமை அதை செய்ய வந்தேன். இதுதான் போர் வீரனுக்குரிய இலக்கணம். மகிழ்வும் இல்லாமல் சினமும் இல்லாமல் போர்க்களம் வருகிறார் ராமன். ராம ராவண போர் என்னவென்று நாளை பார்ப்போம். நன்றி.